மக்களோட மக்களாக பின்னாடி இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி லீடு கேரக்டரை பெரிய அளவுக்கு பேசுகிறபடி நடித்து அது ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா சாதாரண நடிகர் கிடையாது, சிறந்த நடிகருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, பேக்ரவுண்டாகவே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ள சான்ஸ் கிடச்சி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி படத்தில் ஒரு சின்ன சீன் வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ளே நடித்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிற வாய்ப்பு தக்க வச்சு ஒரு காமெடினாவால் இப்போ பெரிய லெவலுக்கு ஒரு ஹீரோவாக ஒரு தன்னை செதுக்கியிருக்காரு. பெரும்பாலும் காமெடி ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாகவே ப்ளே பண்ணிட்டு ஹீரோவை ப்ளே பண்ணும்போது சில விஷயங்கள் ஒரு மேட்ச் அன்மேட்சாக இருக்கும். ஆனால் சூரிய சார் அப்படி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சூரிய சார் ஒரு சிறந்த நடிகர். எப்படின்னா, காமெடி ஆர்டிஸ்டாகவும் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு விடுதலை படத்தில் மாபெரும் வெற்றியை கொடுத்தாரு. அந்த படத்தில் சக்கப்போடு போட்டுச்சு. அதை தொடர்ந்து கருடன் படத்தில் அவர் கொடுத்த கேரக்டரை அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு அவர் தவிக்கிற தவிப்பு, அந்த ஒரு அழுகிற சீனு, மரணத்துக்கு முன்னாடி தவிக்கிற தவிப்பு அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருப்பார். இந்த படத்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சசிகுமார், சூரி, உன்னிமுகுந்தன் 3 ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. ஸோ சசிகுமார் ஒய்ஃபாக நடித்தவங்க பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி நேச்சுரலாகவே ஒரு கிராமத்துக்கார பொண்ணு, அது பாசமான தாய்மை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி பெரிய லெவலில் ஹிட்டாக சக்கப்போடு போட்டிருப்பாங்க. படத்தில் இப்போ சாங்ஸ் பார்த்திங்கன்னா 1-2 சாங்ஸ் நல்லாயிருக்கும் கேட்குறக்கு. பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக் கேட்க வேணாம், அந்தளவுக்கு வேறு லெவலில் தரமாக இருக்கும். பிஜிஎம்னு பார்த்திங்கன்னா அப்படி நல்லாயிருக்கும். அதே இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் விருப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ சீன்லாம் பார்த்திங்கன்னா ஹூஸ் பம்பாக இருக்கும். ஸோ அவர் சூரிய அந்த அருவாள் எடுத்து வெட்டி அப்படி பார்வை பார்ப்பார் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டர் கிளாப்ஸ் வேறே லெவலில் இருக்கும். சசிகுமார், உன்னிமுகுந்தன் மற்ற ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீனில் வந்தால் கைத்தட்டரை விட நம்ம சூரிய சார் வரும்போது கைத்தறி வேறு லெவலாக இருக்கும். அப்படி பயங்கர தியேட்டர் அதிரலுக்கு விசில் பறந்துச்சு, கைத்தட்டல் பறந்துச்சுங்க. ஸோ அந்த படத்தில் ஒவ்வொரு சீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தில் ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா எடுக்கிற அந்த ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அவர் சூரிய கொடுக்குற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பட்டை கிளப்பி அப்படி ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூரியக்காகவே எடுக்கப்பட்ட படமாக இருக்கும். இந்த படத்தில் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் 2 பேரும் சின்ன வயசுலேயும் பழகி நட்பாக இருக்காங்க. அவங்க பெரியவங்க வரையும் நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு உண்டாகுது. அந்த பிரிவு எதனால் வருது அப்படின்னு சொல்லி பழைய கான்செப்ட் எடுத்து அதில் ஒரு அடிமைத்தனமான ஒரு சொக்கன் கேரக்டரை போட்டு வேறு லெவலில் சேர்க்கியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் தான். டைரக்ஷன் பார்த்திங்கன்னா துரை செந்தில்குமார் தான். ஸோ 2 பேருமே வெற்றிமாறன், துரை செந்தில்குமார் 2 பேருமே சேர்ந்து தான் கதை ரெடி பண்ணி துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணி வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ படம் செம ஹிட்டு. இந்த படத்தில் பாட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடியிருப்பார். ஸோ அந்த பிபி சாங்காக இருக்கட்டும், மூமெண்ட்டுக்கு 1-2 தான் மூமெண்ட் இருக்கும், ஆனால் ரசிக்கிற மாதிரி பெரிய லெவலாக இருக்கும். மொத்தத்தில் ஃபேமிலி பேஸ்ட் ஸ்டோரிங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம்.